சென்னை ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லையுமே வந்து கேட்டிருந்தீங்க. சரி, ஏதாவது ஒரு நல்ல ஒரு மெயின் ரோட்டில் அண்ட் பஸ் ஸ்டாப் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஆன் ரோட்டில் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளோட சைட்டுமே ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம். இதோட வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்டை ரெசிடென்ஷியல் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன் ரோடு அப்படிங்கிறனால நம்ம ரெசிடென்ஷியலுக்காக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்து பார்க்கும்போது வித்தின் இயர்லி வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் ஆகும். ஏன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ப்ராஜெக்ட்டுக்கும் ஆன் ரோட்டில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் நம்ம வந்து அதிகமாகவே நம்ம வந்து அப்ரிஷியேஷனுமே வந்து பார்க்கலாம். இதோட அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால பெங்களூருமே நம்ம தாராளமாக வந்து போய்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வந்து பிளாட் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்டில் இண்டிபெண்டன்ட் வில்லாஸுமே வந்து பார்த்தோன்னா பில்டர் சைடில் கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தினா ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு சொத்து உங்களுக்கான ஒரு தனி வீடு நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று வந்து பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க எல்லா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கான ஒரு அசெட் வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வெரி குட். ஓகே சார், நீங்கள் எப்படி சார்? நல்லா இருக்கேன் சார். சைட் நீங்கள் ஃபோனில் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆன் ரோட்டில் இருக்குது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஓகே சார், சார் பற்றி உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. ரிச்சர்ட் சார் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன மாதிரி அட்வான்டேஜஸாக இருக்கட்டும் எல்லாமே சார்ட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நம்மளோட சப்ஸ்கிரைப் வியூவர்ஸுக்கு சைட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் அசெட் ப்ளஸ்னோட டைரக்டர், உங்களுக்கு தெரியும். இது அசெட் ப்ளஸ்னோட அடுத்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, நிறைய பேர் வந்து சவுத்தில் நாங்கள் எல்லாம் சைட்ஸ் போட்டுகிட்டே இருந்தோம். அப்போ வந்து சொன்னாங்க நார்த்தில் ஒரு சைட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நல்ல இடம் தேடிட்டே இருந்தோம். இந்த இடம் வந்து நான் அருமையான இடம், அழகான லொக்கேஷன்லாம் சொல்ல போகிறதில்ல. ஏன் அப்படின்னா லிட்ரலி நம்ப முடியாத ஒரு லொக்கேஷன். ஒரு ஸ்டேட் ஹைவேங்க, ரெட் ஹில்ஸ்லேருந்து திருவள்ளூர் போகிற ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோடு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, பியூட்டிஃபுல்லி டெவலப்டு. ஓகே, நீங்கள் மெயின் ரோட்லேருந்து அப்படியே யூ கேன் கம் டு தி சைட். அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான லொக்கேஷன். அதில் டவுட்டே இல்லை. இங்கே இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நார்த்து சென்னையில் தேடிட்டு இருக்கிறவங்க உடனே கால் பண்ணுங்கள். ரியலாக ஒரு பெரிய ஜாக் பாட் இந்த சைட். இல்லை கண்டிப்பாக, ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எனக்கே வந்து கால் வந்து பண்ணியிருந்தாங்க. சரி, என்ன சார் சவுத் சைடே ப்ராப்பர்ட்டி வந்து போட்டுட்டு இருக்கீங்க, ஸோ நாங்களாம் எப்போ தான் வாங்குறது, ஸோ ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கள். இங்கே இருக்கிறவங்க இங்கே வாங்க விருப்பப்படுறவங்களும் இங்கே ஒரு அருமையான லொக்கேஷன். ஏன்னா இங்கேயும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. தென் கம்பேர் பண்ணும்போது சவுத் சைடு தான், பட் நார்த்லையும் டெவலப்மெண்ட் போனால் இப்போ அங்கே உள்ள மக்களுக்கு வந்து தேவைப்படும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஜாக் பாட்டாக தான் இருக்கும். ஏன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்டில் நீங்கள் வந்து போட்டுருங்க. ப்ரைஸுமே நல்ல ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் தான் லான்ச்சுமே வந்து பண்ணியிருக்கீங்க. ஓகே சார், இப்போ இது எத்தனை ஏக்கர் வந்து ப்ராஜெக்ட் ப்ளஸ் என்னென்ன சைஸஸ், ஸ்கொயர் ஃபீட் ரேட், அது எல்லாத்தையுமே அபவுட் 10 ஏக்கர்ஸில் இந்த ப்ராஜெக்ட்டுங்க. சரி, 145 பிளாட்ஸ் இருக்குது. ஓகே, அதில் நியர்லி 70 சோல்ட் அவுட். நம்மகிட்ட இன்னொரு 75 பிளாட் இருக்குது. ஓஹோ, சரி. இந்த 75 பிளாட்ஸும் சைஸஸ் பார்த்தீங்கன்னா டிபிக்கலி 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 700, 800, 900, 1000, 1200, 1500 அப்படி 1800, 2400 வரைக்கும் நம்மளுக்கு சாய்ஸஸ் இருக்குது. நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கு. பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அது மாதிரி வாங்கிக்கலாம். இந்த சைட்ல லோனும் இருக்கு, அதனால ஈஸியாக நீங்கள் வாங்கலாம். சரி, அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்கனால. ஆமாம், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த சைட்னோட லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட் ஹில்ஸ்லேருந்து திருவள்ளூர் போகிற ரோட்டில் அலமாதிங்கிற இடத்துல வாணியன் சத்திரம் பஸ் ஸ்டாப் கிட்ட ஆன் ரோட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. சரி, 80 ஃபீட் ரோட ஒட்டின ப்ராப்பர்ட்டி இது. சரிங்களா? நல்ல ரோட்ஸில் கொஞ்சம் நல்ல வீடுகள் சுற்றி இருக்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சூப்பர் சார். ஏன்னா இதோட நமக்கு ரிங் ரோடு இருக்கிறது அப்படிங்கிறனால அவுட்டர் ரிங் ரோடு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு போயிட்டீங்கன்னா இந்த பக்கம் மீஞ்சூர் போகலாம். இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும் வண்டலூர், செங்கல்பட்டு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணலாம். குன்றத்தூர் அந்த ஹோல் ஏரியாவே, தாம்பரம் ஏரியா வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரொம்ப குயிக்காக ஆக்சஸ் பண்ணலாம். சூப்பர் சார். அவுட்டர் ரிங் ரோடு நல்ல பெரிய 200 ஃபீட் ரோடு இருக்குது. ஓகே, சரிங்களா? சரி. ஸோ கனெக்டிவிட்டி சான்ஸே இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கனெக்டட். ஏன்னா கனெக்டிவிட்டி தான் சார் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். க்ரோத் இருக்கும். இந்த கனெக்டிவிட்டினால தான் பார்த்தீங்கன்னா பெரிய க்ரோத் இருக்கும். நம்மளுக்கு கேட்டில் போனீங்கன்னா ஷேர் ஆட்டோ இருக்குது, பஸ் இருக்குது. ஓகே, பஸ் டோட்டலாக மெயின் இந்த ஸ்டேட் ஹைவேல போகிற எல்லா பஸ்ஸஸும் இருக்குது. சரி, அவுட்டர் ரிங் ரோடு போய் நீங்கள் இப்போ ப்ரைவேட் வெஹிக்கிள் கார்லேயோ பைக்லேயோ போனோன்னா அவுட்டர் ரிங் ரோடு ஈஸி ஆக்சஸ். ஓகே, ஓகே சார். இப்போது ஐ மீன் இது வந்து 10 ஏக்கர்ஸில் வந்து கம்யூனிட்டி மாதிரி தான் வரும், கேட்டட் கம்யூனிட்டிஸ் மாதிரி தான் வரும்.
ஸோ இது சைட் உள்ள நம்ம என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. 2 கேட் இருக்கு. 24/7 செக்யூரிட்டி இருக்காங்க. செக்யூரிட்டிக்கு தனியா ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருக்கோம். அவர் எப்பவுமே இங்க இருப்பாரு ஃபேமிலியோட. ஆல் தி டைம் சைட்டை பார்த்துக்க ஆள் சப்போர்ட் பண்றாங்க. சரிங்களா? சைட்டுக்குள்ள ஒரு வீடு வந்தாச்சு. 3 ஃபேமிலிஸ் உள்ள இருக்காங்க. சரி, ஓகே. பிளாக் டாப் ரோட் 40 feet, 30 feet, 24 feet ரோட்ஸ். ஒரு 2 மட்டும் 24 feet ரோட்ஸ், மத்ததெல்லாம் 40, 30 feet. உள்ள ஒரு கோவில் இருக்கு. சரிங்களா? உள்ள எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். தண்ணி இருக்கு. சரிங்களா? போர்வெல் போட்டு இந்த செடிக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்கு போட்டிருக்கோம். அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ளாரிங் பிளான்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். எல்லா அம்யூனிட்டிஸ் ஸ்ட்ரீட் லைட்டுமே வந்து கொடுத்துருக்கீங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதான் நமக்கு பவர் சப்ளை கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னா டைரக்டா உள்ளே கரண்ட் இருக்குது. இந்த வீடே இருக்கு, உங்களுக்கு கரண்ட் இருக்கு. உள்ள இருந்தே நம்ம கரண்ட் எடுத்துக்கலாம். சூப்பர் சார். சரிங்களா? சரிங்க சார். இப்போ இது நம்ம ரெசிடென்ஷியல் இதாக இருக்கும். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஒரு லைட்டாக ஒரு இதை 2 வாரையும் பார்க்கலாங்க. ஒன்று வந்து நீங்கள் இதை ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் பார்க்கலாம். சரி, உடனே நீங்கள் வீடு கட்டி வரக்கூடிய இடம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ, ஹாஸ்பிட்டலோ, ஸ்கூலோ, காலேஜஸ் எல்லாமே இருக்குங்க. சரிங்க சார். இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் அதை பார்க்கலாம். ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. இங்கேருந்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இது 4000 ரூபாய் சதுரடியை தாண்டி அப்படியே டபுள் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதில் வந்து டவுட்டே இல்லை. சார், இங்கே நமக்கு வந்து பிளாட் மட்டும் தான் வாங்கிக்கலாமா, இல்லை இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இங்கே ஒரு என்ன பட்ஜெட்டில் வந்து வாங்கி நம்ம அதாவதுங்க பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக நாங்கள் போட்டிருக்க ரேட் வந்து 2150. சரிங்க சார். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 12-12.5 லட்ச ரூபா வரும். சரி, ஓகே ஓகே. அதுக்கு மேலே ஒரு 17-18 லட்ச ரூபா வந்து அட்டகாசமான வீடு கட்டிக்கலாம். 25 to 30 lakhsல உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம்னா அதோட கம்மியாவே கட்டலாம். டபுள் பெட்ரூம்னா ஒரு 30 lakhsல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு லேண்டும் வாங்கிரலாம், வீடும் கட்டிக்கலாம். இப்போ இங்க நம்ம கையில ஒரு எவ்வளவு இருந்தா வந்து போதும், மீதி நீங்க லோன் எவ்வளவு வந்து நம்ம பண்ணிக்கலாம்? லோன் வந்து அதாங்க நம்ம கையில இங்க ஒரு 3 ரூபா இருந்தா மிச்சத்தை நம்ம லோன் பண்ணிக்கலாம். லோன் நீங்களே பண்ணி கொடுத்துறோம். சரிங்க. நம்ம கிட்ட லோன்ஸ் இருக்கு, APF லெட்டர்ஸ் இருக்கு. ஓகே. சோ நிறைய பேங்க்ஸ் கொடுத்திருக்காங்க. சரி. கிரவுண்ட் வாட்டர்லாம் எப்படி சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரவுண்ட் வாட்டர்ங்க. வாட்டபிள் வாட்டர் இருக்கு. கேட்கலாம் நீங்க உள்ள இருக்கிறவங்க. அருமையான இடம். இங்க இருக்கிற கிரவுண்ட் வாட்டர்ல அப்படியே குக் பண்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் போர்ட்டபிள் வாட்டர். ஓகே சார். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் சரௌண்டிங்கில் நமக்கு வந்து கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை வேறு என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்துங்க நம்ம சைட்டு பக்கத்துலேயே முனியப்பா செட்டியார் மேரேஜ் ஹால்னு ஒரு ஹால் இருக்கு. சரி, ஓகே. ஸோ மேரேஜ் ஹால் வந்து பொதுவாக நிறைய வீடுகள் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். சுற்றி இங்கே பெரிய ஊரே இருக்கு. அங்கே தான் நம்ம சைட் இருக்கு. சரிங்க சார். LG வேர் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கு, அமேசான் வேர் ஹவுஸ் இருக்கு, ஃப்ளிப்கார்ட் வேர் ஹவுஸ் இருக்கு. இப்படி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்னோட வேர் ஹவுஸ் இருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே நிறைய இருக்கும். ரிலையன்ஸ் பஜார் இருக்கு. சொல்லிட்டே போகலான்னு வைங்களேன், அவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு. இங்கே ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு குறவே இல்லை. ஸோ அங்கே இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்பவே வந்து கண்டிப்பாங்க. இங்கேருந்து ஈஸியாக ஒரு 30 minutes டிஸ்டன்ஸில் இது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கீங்க. நான் சாரோட டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நார்த் சென்னையில் நீங்கள் வந்து ஒரு ரெசிடென்ஷியலுக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஆன் ரோடு அப்படிங்கிறனால டெவலப்மெண்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து போகும் உள்ளுக்குள்ளே இருக்கிறத விட. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிவிட வேணாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சார்.